தலையோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வர போகிற மூவினா அது விடாமுயற்சி மூவி தான். இந்த மூவியில் அர்ஜுன் அவர்கள் முக்கியமான ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தோம். இப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. எல்லா போஸ்டையுமே ஒரு ஹைவேவில் தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பாலைவனத்தில் இருக்க ஹைவேவில் தான் இருக்கிற போஸ்டர் எல்லாத்தோடைய கேரக்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த இடம் தான் அந்த மூவியோடைய முக்கியமான சீனுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மூவியோடைய ஃபைனல் எண்டு இங்கே தான் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய முக்கியமான கதைக்களங்கள் எல்லாமே இந்த ஹைவே இந்த பாலைவனத்துக்குள்ளே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேனே. அர்ஜுன் மட்டும் இல்லாமல் த்ரிஷான்னு நிறைய கேரக்டர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக மகிழ் திருமலையுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய மியூசிக்கில் லைக்காக தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்றது எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனுமே. இப்போ இந்த மூவியோடைய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா டிசம்பரில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அருண் விஜயோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வர போகிற மூவினா அது வணங்கான் மூவி தான். ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் இப்போ செப்டம்பர் மந்த்துக்கு இந்த மூவி போயிருக்கு. செப்டம்பருடைய ஃபைனல் எண்டு 28 அப்படிலாம் 29 இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. ஏன்னா செப்டம்பருடைய ஆரம்பத்தில் தளபதியுடைய ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. அது கூட துல்கர் சல்மானுடைய ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. மேக்ஸிமம் வணங்கான் மூவியை சோலோவாக தான் ரிலீஸ் பண்ணால் பிளான் போடுவார் பாலா அவர்கள். வர செப்டம்பருடைய எண்டுக்குள்ளே நம்ம வணங்கான் மூவியையும் தேட்டரில் பார்க்கலாம். தலைவருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டரில் பார்க்க போகிற மூவின்னா அது அவருடைய 170வது மூவியான வேட்டையன் மூவி தான். ஜெய்பீம் ஞானவேலுடைய டைரக்ஷனில் இந்த மூவி நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. அதுவும் அபிராமியோடைய போர்ஷன்ஸ் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கிறத அவங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியையும் அக்டோபருடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டு இருக்காங்களே. அதுவும் அக்டோபர் 10க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரலாம் அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். ஒரு வேளை டேட் மிஸ் ஆகி கூட அக்டோபருடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. கங்குவா மூவி கூட இந்த மூவி கிளாஷ் ஆகுன்றத இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. மூவியோடைய டேட் எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னா அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்தா தான் தெரியுமே. தனுஷுடைய ஆக்டிங்கில் இப்போ தேட்டருக்கு வந்த மூவினா அது ராயன் மூவி தான். தனுஷுடைய 50வது மூவி. ரொம்ப பிக்கஸ்ட்டாக இப்போ ஒரு கேங்ஸ்டார் மூவியாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கா. இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு 2 டே மட்டுமே கிட்டத்தட்ட 52 கோடிக்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இந்த மூவி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாகவே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. தனுஷுக்கு 50வது மூவி ஒரு நல்ல பாசிட்டிவான மூவியாகவும் அமைஞ்சிருக்கா. இப்போ இந்த மூவி கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி இவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ரியோராஜோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ஒரு மூவி தேட்டருக்கு வரப்போகுது. அந்த மூவியோடைய டைட்டில் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் அந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறத அவன் பிளான் போட்டு வச்சுருக்காரு. யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கில் ஸ்மினித் குமார் அவர்கள் தான் அந்த மூவியை டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். இப்போ ரீசெண்டாக ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இந்த மூவியோடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா அவர்களே இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இதுக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியும் அதே போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங்கில் அவருடைய 50வது மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது. மகாராஜா அப்படின்னு டைட்டில் வச்சு நிதிலன் சாமிநாதனுடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் மூவியாக அந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப வருஷம் கழிச்சு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் மூவியாக இந்த மகாராஜா மூவி எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த மூவியை இந்தியில் ரீமேக் பண்ண போகிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மூவியோடைய ஹீரோ கேரக்டரான விஜய் சேதுபதியோடைய கேரக்டரில் அமீர் கான் அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை இந்த இயரோடைய எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்களே. 2025 சம்மரில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுன்ற போல் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அருள்நிதி பிரியா பவானி சங்கருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வர போகிற மூவினா அது டிமாண்டி காலனுடைய 2வது பாகம் தான். இந்த மூவியோடைய ரிலீஸை வர ஆகஸ்ட் 15க்கு தான் வச்சுருக்காங்க. UA சர்டிஃபிகேட்டோட ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. அஜய் ஞானமுத்துடைய டைரக்ஷனில் சாம் சேஸோடைய மியூசிக்கில் UA சர்டிஃபிகேட்டோட ஆகஸ்ட் 15 இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். முதல் பாகம் அருள்நிதியோடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். 2வது பாகமும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். 2 ஹவர் 24 நிமிஷம் 16 செகண்ட் தான் இந்த மூவி தேட்டரில் ஓட போகிறதையும் இந்த UA சர்டிஃபிகேட்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மூவியோடைய சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் ரன்னிங் ஹவர்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மூவி ஆகஸ்ட் 15க்கு கன்ஃபார்மாக தேட்டருக்கு வரும். பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை வர ஆகஸ்ட் 15 இந்த மூவி தேட்டரில் ஏற்படுத்த போகுதுன்னு.